Hello everyone, welcome back to our channel. So நீங்கள் தேடி வந்த கொஸ்டினோட சொல்யூஷன் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உட்காந்து நியூ நாட் எப்சிலன் நாட்டோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப கொடூரமாக மாறிடும். சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. C is equal to 1 by root of epsilon naught nu naught. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் 1 by epsilon naught nu naught. இது வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு சியோட ஸ்கொயர் ஆயிருமா? இப்போ இதோட டைமென்ஷன் கேட்குறாங்க. இதோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? C ஸ்கொயர். அப்போ L ஸ்கொயர் T பவர் -2. இல்லை சார் என்னால் ஒத்துக்க முடியாதுங்கிறவங்களுக்காக நியூ நாட்டோட டைமென்ஷன் என்ன நான் உனக்கு சொன்னேன், ஃபோர்ஸ் அப்பான் கரண்ட்டோட ஸ்கொயர். எப்சிலன் நாட்டோட டைமென்ஷன் என்ன? கரண்ட் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் பை ஃபோர்ஸ் இன்டூ லென்த்தோட ஸ்கொயர். எங்கேருந்து சார் கொண்டு வரீங்க? ஒன்றுமே புரியலன்னா ஃபோர்ஸ் அப்பான் லென்த் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் I1 I2 பை 2πr. டைமென்ஷன் இந்த லென்த் கேன்சல். அப்போ நியூ நாட்டை எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் அப்பான் ஐயோட ஸ்கொயர். அடுத்து 1 by 4π எப்சிலன் நாட் Q1 Q2. Qக்கு பதிலாக ஐடியை போடுறேன். ஐடி டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இந்த 4πக்கு டைமென்ஷன் இல்லை. அப்போ எப்சிலன் நாட் என்ன ஆயிடுச்சு? 1 by 4 I ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் தான் நான் அந்த இடத்துல லென்த்தோட ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க? நியூ நாட் எப்சிலன் நாட் 1 by நியூ நாட் எப்சிலன் நாட். கரெக்டாக இல்லையா? ஸோ 1 பைனா என்ன? உல்டாவாக போட்டுடலாமா? எப்சிலன் அகைன் உல்டாவாக போட்டுரு. ஆக்சுவலாக ஃபோர்ஸ் இப்படி ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ பாரு, இந்த ஃபோர்ஸ் கேன்சல், இந்த இது கேன்சல். லென்த் அப்பான் டைம் ஸ்கொயர். இது பேசிக்லி லென்த் பை டைம்னு என்ன? வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியோட ஸ்கொயர். புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.